கொஞ்சம் வேலை இருந்ததா. சரி கூட்டா நீங்க ரெண்டு பேரும் எப்படி வர மாட்டீங்க, அதனாலதான் நானும் மலர்ந்து போயிட்டோம். அது வாரம் இன்னைக்கு பொழுதே ரொம்ப ஓயிடுச்சு. இந்நேரம் ஆயிடுச்சு வரக்கு. இந்த பிள்ளைங்களாம் வீட்டுல என்ன பண்ணிட்டு இருக்காங்களோ என்னமோ. எல்லாம் சோறு வேற ஆக்கணும். ஏக்கா வேலையெல்லாம் நிறைய இருந்தா கூப்பிடுக்கா, நாங்களும் அப்பப்போ வரோம். ஏன் வரமாட்டான்னு நினைக்கிறீங்க? ஏண்டி நீங்க தான் என்னமோ கடை போட்டுருக்கீங்க, அப்புறம் அதை பார்க்கணும்ல. அதை மனசுல நினைச்சிட்டு தான் நான் கூப்பிடல. அது இருந்துட்டு போகுதுக்கா. இடையில இடையில தான் தோட்டத்துக்கு வரோம். அதெல்லாம் இருந்தா கூப்பிடுங்க வரோம். அப்படியா வருவீங்களா? சரி சரி அப்ப இனிமேல் கூப்பிடுறேன். இந்த கடையெல்லாம் வெயில் காலத்துக்கு தாக்கா, அதுக்கப்புறம் நிரந்தரம் சொல்ல முடியாது. அப்புறம் மழை காலம் குளிர்காலம் எல்லாம் வந்துருச்சுன்னா அப்புறம் வியாபாரம் கம்மியா தான் இருக்கும். அப்பெல்லாம் என்ன பண்றது? அதெல்லாம் தோட்ட வேலை அப்புறம் இருந்தாலும் கூப்பிடுங்க, நமக்கு அது முக்கியம் தானே. அது சரி பெண்ணு, நாங்க அந்த வழியில தான் வந்தோம். கடையில எல்லாம் எடுத்து வச்சிட்டீங்களா? ஏன் நீங்க போடலையா? காலையில நாங்க போறப்பவும் எல்லாம் சாத்தி கிடந்தது, இப்ப வரப்பவும் சாத்தி கிடந்தது. அது இல்லக்கா, இவ்வளவு நேரம் ஓபன் பண்ணி தான் வச்சிருந்தோம். அது காலையில நேரம் கழிச்சு தான் கொஞ்சம் போனோமா. நான் இந்த கடை நீ திறக்க மாட்டான்னு நினைச்சிட்டேன். இந்த சின்ன பிள்ளைக்கு வேற இந்த குண்டு மரங்கது எல்லாம் கால எரிச்சலா இருக்குது, வரமாட்டான்னு நினைச்சு வீட்டுல தான் வேலை பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் அவளே வந்தா, எல்லாம் பரவாயில்ல கடை திறக்கல அப்படின்ட்டு. போனோம் 2 பேரு இருந்து இவ்வளவு நேரம் அங்கதான். அப்புறம் அவங்க பிள்ளைங்களும் அங்கதான் வந்திருந்தாங்க. சரி அப்புறம் சாயங்காலமாச்சு நீ யாரும் வர போற அப்படின்ட்டு எல்லாம் எடுத்து வச்சுட்டு எல்லாம் வந்துட்டோம். ஓ அப்படியா, பிள்ளைங்களும் அங்கதான் இருந்தாங்களா? வேறு தோட்டத்துக்கு வரேன்னு சொன்னாலுங்க. நீ தோட்டத்துக்கு வந்து எங்க வேலை செய்யணும்னு சொல்லிட்டு அங்க வந்து பாதி வேலையில் கடையில போட்டாங்களாட்டுக்கு உங்க கூட வேலை பேசிட்டு. அப்ப வீட்டுல ஒரு வேலையும் செஞ்சிருக்க மாட்டாளுங்க. சொல்லிட்டு போனா ஒரு வேலையும் செய்யலையாட்டு இருக்குது. அங்க வந்து உட்காந்துட்டு வந்திருக்காங்களா? சும்மா பிள்ளைங்களை திட்டிட்டு இருக்காதக்கா. பாவக்கா அந்த பிள்ளைங்க காலையில எல்லாம் அவ்வளோ வீட்டு வேலையெல்லாம் செஞ்சுட்டு சும்மா அங்க கடைக்கு வந்து உட்காந்துட்டு அப்புறம் நாங்க கூட ஏதாவது உட்காந்துட்டு ஏதாவது ஐடியாலாம் எங்களை கொடுத்துட்டு இருந்தாங்க தெரியுமா. படிச்ச பிள்ளைங்களை சும்மா பேசிட்டு இருக்காதக்கா. அந்த பிள்ளைங்க அவங்க வேலையெல்லாம் கரெக்டாக பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. இப்ப கூட பாரு, நீங்க லேட் ஆகுதுன்னு சொல்லி சோறாக்கணும்ட்டு எல்லாம் எடுத்து வச்சுட்டு இருந்தாங்க. என்னது சோறாக்கிறதுக்கு எடுத்து வச்சிருக்கிறாளுங்களா? ஐயோ நம்ம போற மலரு, இந்த பிள்ளைங்க சிலிண்டர் வேற கொஞ்சமா தான் இருக்குது. அதை ஏதாவது பத்த வச்சு சீக்கிரம் போறாளுங்க. ஏதோ ஆத்திர அவசரத்துக்கு கூட அப்புறம் இல்லாம போயிடும். பதறாதீங்க. அதெல்லாம் பின்னாடி விறகடுப்பு தான் பத்த வச்சுட்டு இருந்தேன். அங்கதான் ஏதோ சமையல் செய்யணும்னு சொல்லிட்டு இருந்தாளுங்க. அதெல்லாம் அவங்க விவரமா தான் இருக்கிறாங்க. நீங்க பதறாம போங்க அதெல்லாம். அப்படியா? பாத்தியா நல்லா விறகு தானே பத்த வச்சிருக்காங்க. இந்த பிள்ளைங்க நம்ப முடியாது நீடா. பெரியதாக்கா எல்லாம் மாயாதான் எல்லாம் விறகெல்லாம் பத்த வச்சுட்டு இருந்தா உலைய வச்சுட்டு. சின்ன வெள்ள விறகெல்லாம் கொண்டு வந்து போட்டு வச்சுட்டு எல்லாம் சமைக்கிறக்கெல்லாம் எடுத்து கொடுத்துட்டு இருந்தா வடக்கிட்டு உட்காந்து ஏதோ செஞ்சுட்டு இருக்கிறா. போங்க அந்த பிள்ளைங்களாம் எல்லாம் கரெக்டாக பண்ணிட்டு இருக்குது. நீங்க தான் சும்மா தேவையில்லாம பிள்ளைங்களை திட்ட வேண்டியது எப்ப பார்த்தாலும். பூமாரி வந்தாலும் நீலாங்க? பூமாரி வந்தாக்கா. அவளும் வந்தா, காளிமக்கா பிள்ளையும் வந்தது. அப்போ சோனி மாயா அப்புறம் உங்க வையன் இந்த மல்லிகா வையன் எல்லாரும் அங்கதான் இருந்தாங்க இன்னைக்கு. ஓஹோ எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சுதான் நீ உட்காந்துட்டு இன்னைக்கு. அப்போ அடியாக்கா நீங்க வேற ஏதோ அந்த பிள்ளைங்கெல்லாம் வந்தனால இன்னைக்கு அப்படியே கொஞ்சம் பரவாயில்லாம இருந்தது. ஏதோ வியாபாரம் பெருசா இல்லாட்டியும் ஏதோ கூட்டம் இருக்கிற மாதிரியே ஒன்று இருந்தது. ஜாலியாக எல்லாம் பேசிட்டு இருந்தாங்க. அதாங்க கொஞ்சம் பெரிய மரம் ஒன்று இருக்குதா, அங்கே சேர்ல உட்காந்துட்டு அப்படியே உட்காந்துட்டாங்க எல்லாம். நல்லா வெயிலுக்கு வேறவங்க நல்லா இருந்ததா, அதனால அப்படியே இருந்துட்டாங்க. இந்த வயல் தோட்டத்துக்கு வருவேன் நான் காத்துட்டு இருந்தேன். அங்கே வந்து உட்காந்துட்டானே அவன். நான் அவனை போய் பேசிக்கிறேன். நான் வேலை இருக்குது வாடா அப்படின்னு பசங்களை கூட்டிகிட்டு வரேன்னு சொன்னவன் தான் வரவே இல்லை கடைசி வரைக்கும். அவன் இப்போ நாங்கள் கிளம்புறதுக்கு சித்தம் முன்னாடி தாக்கா வந்தான். அவன் எங்கேயோ ஆற்றுல மீன் பிடிச்சி எல்லாம் வறுத்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்களாட்டு இருக்குது. இந்த காளிமக்காவிலேயே சோனியும் அந்த பக்கம் ஏதோ போயிட்டு இருந்தாங்களாட்டு இருக்குது. சிம்ரன் ஏதோ சாப்பிட்டுட்டு வரேன்ட்டு வீட்டுக்கு போனான். அந்த நேரத்தில் வர வழியில உங்கள் வயனை பார்த்துருக்குறாங்களாட்டு. அவன் மீன் எல்லாம் பொடிச்சு சாப்பிட்டுட்டு இருந்தானாட்டு சுட்டு எல்லாம் அங்கே எல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இப்போதான் கிளம்புற நேரத்துக்கு தான் வந்தான். ஓஹோ இந்த வேலை வேற நடந்துருக்குதா? சரி விடுங்க, பசங்க அப்படிதான் இருப்பாங்க. அதை லீவ் விட்டு அவங்க சும்மா இருப்பாங்களா, எதையோன்னு பண்ணிட்டு தான் இருப்பாங்க. சரிக்கா சரி நீங்கள் வாங்க வீட்டுக்கு, நானும் அப்படியே வீட்டுக்கு போகிறேன். சின்ன பிள்ளை எங்கேங்களா? அவன் வரலையா உங்க கூட? சின்ன பிள்ளையா? அதான் சிம்ரன் எடுத்துட்டு போய் வீட்டில் விட்டுட்டு வீட்டுக்கு போயிட்டு அப்புறமேல் வரேன்னா. நானும் சரி இப்படியே இந்த பிள்ளைங்க கூட இந்த பக்கம் வந்துட்டேன். சரி அப்படியே இப்போதான் சொல்லிட்டு நானும் இங்கே வீட்டுக்கு போய் கொஞ்ச நேரம் இருந்துட்டு அப்புறமேல் வரேன். சரி போயிட்டு வா. காளிமக்காவை தோட்டத்தில் தான் இருந்தாங்க இன்னைக்கு பொழுதுக்கு. சாயங்காலம் வீட்டுக்கு வரேன் நாங்கள். சரி போயிட்டு வேணா வா அப்புறமேல். அப்படியாக்கா? சரிக்கா நானும் போயிட்டு வீட்டில் ஒரு அட்டண்டன்ஸ் போட்டுட்டு சின்ன பிள்ளைய நானும் அப்புறமேல் வரோம். எங்க வீடு அமைதியா இருக்கு, வீட்டுக்கு ஒருத்தர் காணும். அத்தா அத்தா அத்தா. ஐயோ வந்துட்டாலாட்டு இருக்குது, சீக்கிரம் இதெல்லாம் எடுத்து வைக்கணுமே. அந்த கிளவி இங்க ரூம்ல தான் இருக்கிறியா? நான் பாரு அத்தா அத்தான்னு கூப்பிட்டுட்டே வர, இங்கே தான் இருக்கிறேன்னு ஏதாவது சொல்லுதா பாரு. ஏமா ஒழிச்சு வச்சுட்டு இருக்குது. வரட்டு வெளியே பேசிக்கிறேன். கிளவி ரூம்ல இருக்குது, எங்க வயனை காணும். இந்த ஆளும் இன்னும் வரலையாட்டு இருக்குது. அத்தா அத்தா. கிளவிக்கு இப்பெல்லாம் எவ்வளோ கூப்பிட்டாலும் காது கேட்காது. அது ஏதோ ஒழிச்சு வச்சுட்டு வர்ற வரைக்கும் அது காதும் கேட்காது, ஒன்றும் கேட்காது. கேட்டா கூட கேட்காத மாதிரியே இருக்கும் பாரு. சும்மா கத்திட்டு கிடக்குறாளே, நாங்கள் ஓர வரை கத்திட்டே இருப்பா வேணும்னு. வாடி சின்னப்புலா வா இப்பதான் வரையா? ஆமா இப்பதான் வரேன். நீங்க எங்க போனீங்க? நான் எவ்வளவு நேரமா கூப்பிட்டுட்டே இருக்கிறேன், ஆளவே காணோம். அதுவா சின்னப்புலா கொஞ்சம் பொறக்காளி பக்கம் இருந்தானா அதுதான் சட்டன் வர முடியல. கிளவி எப்படி பேசுதுன்னு பாரு. இந்நேரம் ரூம்குள்ள என்னத்தையோ ஒழிச்சு வச்சுட்டு இருந்துட்டு ஒன்றும் தெரியாத மாதிரி வந்து பேசுது. ஓஹோ பொறக்காளி பக்கம் இருந்தீங்களா?
அதான் நான் கூப்பிட்டது உங்களுக்கு கேட்கலையா இருக்குது. சரி சரி. பையன் நீங்கள் என்ற வயனி காணும், உங்கள் வயனி காணும். என்ன உங்கள் வயன் இன்னும் வரலையா? அதெல்லாம் வந்துட்டான். அவனும் இப்பதான் வந்த சித்த நேரத்துக்கு முன்னாடி பேரன் என்னமோ கேட்டானா, சரி அதான் வாங்கி கொடுத்துட்டு வரேன்னு 2 பேரும் எங்க போயிருக்காங்க. ஓஹோ அப்படியா? தென்ராஸ் வந்தாச்சா? என்ன அதிசயமா இருக்குது, சீக்கிரம் வந்தாச்சா இருக்குது இன்னைக்கு. ஏண்டி அவன் ஏதோ இன்னைக்கு வேலை சீக்கிரம் முடிஞ்சிருச்சுன்னு வந்துட்டானாட்டு இருக்குது. ஏன் நீ தான் பெரிய வேலைக்காரியாச்சு, உனக்கு வீட்டுக்கு வரக்க நேரம் இல்லை ஒன்றும் இல்லை. விளக்கு வச்சதுக்கு அப்புறம் வரேன். ஆமாம், விளக்கு வச்சதுக்கப்புறம் வர்றான். விளக்கு பெரிய விளக்கு. அது சரி. சரி, உங்ககிட்ட என்னது கேட்கறது? ஏண்டி என்னமோ சொல்ல வந்தா பாதிலே மென்னு முழுங்குறா. ஆமாம், மென்று முழுங்குறாங்க. மென்று இங்கே மென்று முழுங்குறதுக்கு என்னத்தை இருக்குது? அதை சொரக்காவை தான் வச்சுருப்பீங்க. அது சரி, நீ ஏண்டி மதியானத்துக்கு சாப்பிட வரல? ஆமாம், சாப்பிட வந்தால் மட்டும் இப்படியே இங்கே 16 வகை செஞ்சு வச்சுருக்கீங்க பாரு. ஏதாவது ஒரு கறி மீன் இருக்குதா? ஒரு பிரியாணி இருக்குதா? ஒரு சிக்கன் மட்டன் இருக்குதா? ஒன்றும் இல்லை. அதே கூட்டு சாம்பார் தானே. அதை சாப்பிட்டா என்ன, சாப்பிடாட்டி என்ன? அதனால தான் பட்னியாவே அங்கேயே இருந்துட்டேன் நான். உனக்கு கொழுப்பு தாண்டி. அதான் ஏதோ கோயில் சாடி இருந்தனால ஏதோ யாருமே எடுக்கல. அப்புறம் நான் மட்டும் எப்படி எடுக்கிறது? ஏதோ இருக்கிறத வச்சு ஆக்கி போட்டு தின்னுட்டு போக வேண்டியல. ரப்பனாயும் பேசிட்டு இருக்கிறார் ரப்பனாயும். சும்மா எதையா சொல்லிட்டு இருக்காதீங்க. இதே எத்தனை நாளைக்கு சொல்லிட்டு இருப்பீங்க? அதை இன்னைக்கெல்லாம் எடுக்கலாம்ல, நீங்கள் எடுத்து செஞ்சுருக்கலாம்ல. அதெல்லாம் செய்யாதீங்க. செலவாயிரும். கொண்டு போய் எல்லாம் காசு ஒழிச்சு வச்சுட்டு வாங்க நல்லா. அடி சின்னபுள்ள, லோலு நான் பேசிட்டு இருக்காத. நான் என்னத்துக்கு காசு கொண்டு ஒளிச்சு வச்சேன்? நீ வந்து பார்த்த. அப்படியே சம்பாரிச்சு கொடுத்துட்டா நான் அப்படியே செலவு பண்ணாம எடுத்து ஒளிச்சு வைக்கிறேன். நான் பேசுறேன் பாரு நாயா. மாமியார் வேறு நின்றுட்டு இருக்கிறா வாரு, எப்படி ஒய்யாரமா உட்காந்துட்டு இருக்கிறான்னு. கொஞ்சம் கூட மட்டும் மரியாதை இல்லாம. ஆமாம், ஆகுனா இதை சொல்லிடுங்க எல்லாரும். எனக்கு கால் வலிக்குது, அதனால உட்காந்துருக்குறா. வேணும்னா நீங்களும் உட்காருங்க. யாரும் உங்களுக்கு உட்கார வேண்டாம்னு சொன்னா? அது சரி, அது சொன்னால் கூட குத்தமாக போயிடும். இது வேறு உங்கள் வீடு. நீங்கள் நிற்பீங்க, படுப்பீங்க, உட்காருவீங்க, என்ன வேணாலும் பண்ணுவீங்க. நான் சொல்ல முடியுமா? சாவி உங்கள் கையில் இருக்குது, கொத்து சாவி. நீங்கள் ஆடுவீங்க, பாடுவீங்க, என்ன வேணாலும் பண்ணுவீங்க. இதெல்லாம் நான் பேச முடியுமா? ஏண்டி தேவையில்லாம ஏதோ பேசிட்டு இருக்கறா? என்ன நினைச்சிட்டு வந்திருக்கிற இன்னைக்கு வீட்டுக்கு? ஏதோ சண்டை கட்டணும்னு வந்தியா? ஆமாம், அப்படியே உங்ககிட்ட சண்டை கட்டுறேன் பாரு. சண்டை கட்ட உங்களுக்கு தான் வயசாகி போச்சே. இன்னும் அந்த எதுக்கு அந்த சாவி இடுப்புலையே வச்சுட்டு இப்படி சுற்றிட்டு கிடக்குறீங்க? வெயிட்டா இல்லை? பேசாமல் என்கிட்ட கொடுத்துட வேண்டியதான். நான் பார்த்துக்குவேல எல்லாத்தையும். எனக்கு வேணுங்கிறது எல்லாம் நல்லா பண்ணுவேல எல்லாம் வாங்கி. நீங்கள் ஏன் இப்படி இருக்கீங்க? நீங்கள் ரெஸ்ட் எடுக்க வேண்டியதானே? கவர்மெண்ட்டில் கூட உங்களுக்கு ரிட்டையர்மெண்ட் கொடுத்து வெளியே அனுப்பிட்டாங்க வேலையிலேருந்து. இங்கே வந்து இன்னும் சாவி கொடுத்து வச்சுட்டு நீங்களே ஆட்டம் போட்டுட்டு இருக்கிறீங்க. என்கிட்ட கொடுத்து நான் பார்த்துக்குவேல. ஆமா ஆமா, நல்லா பார்த்து கிழிச்சு தள்ளிடுவீங்க. முதல்ல ஒரு பொறுப்பு வருது உனக்கு. பொறுப்பும் இல்லை ஒன்றும் இல்லை. இதில் வேறு சாமி கொத்து எடுத்து விட்டுட்டு அப்படியே நீட்டிடலாமா? நீட்டிட்டாலும் இவ அப்படியே செஞ்சு கிழிச்சிருவா வேறு எல்லாத்தையும் நல்லா. யாத்தா அப்படி சொல்கிறீங்க? பொறுப்பு இல்லைன்னு எப்போ பார்த்தாலும் நீங்கள் சொல்கிற வேலையெல்லாம் நான் செஞ்சுட்டு தான் இருக்கிறேன். அப்புறம் என்ன? அடியே அதெல்லாம் சொல்லி தெரியறதில்ல. சொல்லாம நீயே செய்யணும். என்னைக்கு நான் சொல்லாம எல்லாம் அந்த வீட்டு வேலையெல்லாம் ஒழுங்கா செய்யறியோ அன்னைக்கு சாவி கொத்து தரேன். முதல்ல பொம்பளைய லட்சணமா இரு. சாவி கொத்து வேணுமாமா? சாவி கொத்து இந்த சொக்காவை போட்டுட்டு வந்து நிப்பா. ஒரு மட்ட மரியாதை தான் வேசி தள்ளுவா. இவளுக்கு நான் சாவி கொத்து எடுத்து நீட்டுறேன். சரியத்தா சரி. இப்போ கடைசியாக நீங்கள் என்னதான் சொல்ல வரீங்க சொல்லுங்க. இந்த வீட்டு பொறுப்பு, இந்த சாவி கொத்து எப்போ தான் என்கிட்ட கொடுப்பீங்க நீங்கள்? என்னதான் நீங்கள் மனசில் நினச்சிட்டு இருக்கிறீங்க? இதை நான் எப்போ வாங்குறது? அதுக்கு ஏதாவது வழி சொல்லுங்க நீங்களே. போ எதுக்கு இப்படி ஆட்டம் போட்டுட்டு இருக்கிற இன்னைக்கு? சொல்லுங்கத்தா சொல்லுங்க. நான் என்ன பண்ணா நீங்கள் கொடுப்பீங்கன்னு சொல்லுங்க. ஏண்டி அப்படி சாவி கொத்து கொடுத்தா நீ என்னடி பண்ணுவ? உனக்கு என்ன தெரியும்? சும்மா கொடுங்கன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கற. என் இஷ்டத்துக்கு நான் நிறைய ஆர்டர் பண்ணி வாங்கி சாப்பிடுவேன்ல. அதுக்கு தான் எப்போ பார்த்தாலும் உங்ககிட்ட வந்து நிற்க முடியல. கேட்டால் 1000 கேள்வி கேட்குறீங்க. அதுக்காக தான் என்கிட்ட சாவி கொத்து இருந்தா நானே எல்லாத்தையும் எடுத்து வாங்கி சாப்பிடலாம்ல. என்னடி நான் பாட்டு கேட்டுட்டு இருக்கற, ஒண்ணும் சொல்லாம இருக்கற? எதுக்கு இப்படி கேட்டுட்டு இருக்கற இன்னைக்கு? அது இல்லை, எப்போதான் தருவீங்கன்னு தெரிஞ்சுக்கலாம் தான். நானும் கல்யாணமாகி வந்து இவ்வளோ நாள் ஆயிடுச்சு. இனி எப்போதான் எனக்கு பொறுப்பு கொடுப்பீங்க? நான் இந்த வீட்டை பார்த்து எடுத்து நடத்தலான்ட்டுதா. அப்படியே குடும்பத்தை அப்படியே கையை எடுத்து நடத்தி தள்ளிடுவா. நீ முதல்ல பொம்பளையா லட்சணமா இரு, அதுக்கப்புறமா இதெல்லாம் பத்தி பேசு. சரியத்தா சரி. நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ நான் பொம்பளையா லட்சணமாக இருக்கிறேன். அப்போ எனக்கு கொடுத்துருவீங்களா என்ன? முதல்ல நீ ஒழுங்கா நான் சொன்னபடி எல்லாம் கேட்டு ஒழுங்கு மரியாதையா எல்லா வேலையும் பார்த்து நல்ல பொம்பளையா லட்சணமா இரு, அப்புறம் உனக்கு கொடுக்குறேன். சரியத்தா சரி. அப்போ மாற மாட்டீங்களா? நீங்கள் சொன்ன வாக்கு காப்பாற்றுவீங்களா? அடே நானே என்னைக்கு சொன்ன சொல்ல இருந்து எப்போ மாறினது இல்லடி. தெரியும், இருந்தாலும் ஒரு வாட்டி கேட்டுக்கலாம் தான். சரி கொஞ்சம் இருங்க வரேன். எப்படியாவது இந்த கிளவிக்கிட்ட இன்னைக்கு சாவி வாங்க முடியுமான்னு ட்ரை பண்ணி பார்க்கலாம். குடிச்சிச்சுன்னா எப்படியாச்சும் ஏதாவது நம்ம இந்த நாளைக்கு ஏதாவது ஹோட்டலில் போய் நல்லா சாப்பிடணும். அதுக்காகவாச்சும் கொஞ்சம் காசு எடுத்துகிட்டு போயிடலாம். அது வரைக்குமாச்சும் சாவி நம்மக்கிட்ட இருந்துச்சுன்னா பரவாயில்லையே. அதுக்கு ஏதாவது முதல்ல சீக்கிரமும் ஒரு ஐடியா பண்ணிட்டு வரலாம். கிளவி எப்படியாவது பிரெயின் வாஷ் வாங்கி பண்ணி இன்னைக்கு சாவி வாங்கிடணும். ஒரு 10 நிமிஷத்துக்கு அந்த சாவி நம்ம கையில் இருந்தால் கூட போதும். ஏமா இங்க நின்று இருக்கீங்க? என்ன சின்ன கூட வந்துட்டாளா? சின்ன கூட அண்ணன் வீட்டுக்கு போயிட்டாமா. வழியில வேற இந்த கிருஷ்ண பையன் வந்தானா, சரி அதான் ஐஸ்கிரீம் வேணும்னு கேட்டான். சரி வாங்கிட்டு அங்க எல்லாம் போயிட்டான். அப்புறமேட்டு கூட்டிட்டு வந்து விடுறேன்னு சொன்னான். சரின்ட்டு சொல்லிட்டு வந்துட்டேன் நானும். அக்கா இதா நீங்க சொன்ன மாதிரியே நான் எல்லாம் மாறி வந்திருக்கிறேன் பாருங்க. இப்படி இருந்தா தானே உங்களுக்கு பிடிக்கும். இப்போ எனக்கு பொறுப்பு வந்துருச்சுன்னு சொல்லுவீங்களா? பேச்சு மாற மாட்டீங்களே. என்னம்மா சொன்னீங்க? என்ன பண்ணிட்டு வந்திருக்கிறா இப்போ?
ஒரு சின்ன புள்ள தானே, வேற யாராவதா? அட நீ வேற வந்ததுல இருந்து என்னமோ சாவி கொத்து கொடு அது கொடு இது கொடுன்னு ஏதேதோ லூஸ் மாதிரி பேசிட்டு இருந்தாடா. நான் முதல் பொம்பளையா லட்சணமா இரு அப்புறம் தர்றேன் அப்படின்னு பொண்ணை போய் புடவை கட்டிட்டு வந்து நிக்கிறாடா சாவி கொத்து கொடுன்னு. இப்ப என்னடா பண்றது? இவ்வளோ பெரிய தொல்லையா இருக்குதுடா எனக்கு. ஓஹோ, இதுதான் விஷயமா? சரி சரி, இந்த பக்கம் வாங்க, நான் பேசிக்கிறேன் அவகிட்ட. சரி சரி பேசுடா. இவ வேற நான் ஜாவி கொடுத்தாலும் இப்போ வம்பா போயிரு கொடுக்கலனாலும் வம்பா போயிருன்ற மானத்தை வாங்கிடுவாடா. புடவை கட்டினா வம்பளா நினைச்சுக்கிறா. ஐயோ நான் என்னதான் பண்றதுன்னு தெரியலடா. இவளோட இதுக்கு ஒரு அளவு இல்லாம போச்சுடா சீன்ராசு. இவகிட்ட எல்லாம் சாவியில கொடுக்க முடியாதுடா. எதையாவது பேசி சமாளி. குத்தக பணம் வேற இப்பதாண்டா கொண்டு வந்து கொடுத்துட்டு போனாங்க. அதை வேற இப்பதான் உள்ள வச்சு பூட்டி வச்சேன். இவளுக்கு மட்டும் தெரிஞ்சது எடுத்து ஏதாவது பண்ணி விட்டுருவாடா. சரி சரி இருங்க, நான் பேசிக்கிறேன். என்ன சின்னப்புலா, ஏன் இப்படி இருக்கிற? ஏயா உங்க அம்மாட்ட இவ்வளோ நேரம் பேசிட்டு இருந்தா குஷ் குஷுன்னு எல்லாம் சொல்லியிருப்பாங்கல்ல என்ன காரணம்னு? அதெல்லாம் சொன்னாங்க. ஆமா, உனக்கு எவ்வளவு வேணும் இப்போதைக்கு சொல்லு. எனக்கு அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். எனக்கு குடும்ப பொறுப்பு தான் வேணும். முதல்ல உங்க அம்மாட்ட சாவி வாங்கி குடியா. என் சின்னப்புலா, உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? சொல்லு, கூட குறைச்சல் இருந்தாலும் அம்மாட்ட நான் வாங்கி கொடுத்துட்றேன். அப்படியா? ம் சரி. அப்பனா வருஷ பொறுப்பு வேறு வருது. புடவை வேறு வாங்கணும். அது செலவு இந்த செலவு. சரி ரவுண்டாக இருக்கட்டும். ஒரு 10,000 ரூபா வாங்கி கொடு. 10,000 தானா? போதுமா சின்னப்புலா? இப்போதைக்கு போதும். அதுக்கப்புறம் ஏதாவது பேசுனாங்கன்னா அப்புறம் மறுபடியும் வேறு கெட்டப் மாற வேண்டியதாக இருக்கும். பார்த்து சீக்கிரமாக வாங்கி கொடு. சரி சரி, நான் வாங்கி தரேன். நீ முதல்ல இதெல்லாம் மாத்திட்டு வா போ. உனக்கு இதெல்லாம் செட் ஆகல, நீ அப்பவும் போலயே இரு. நான் அம்மாட்ட சொல்றேன். முதல்ல வாங்கி குடியா, அப்புறம் மாற்றிக்கலாம். நான் மாற்றிட்டு வந்ததுக்கப்புறம் உங்கள் அம்மா மனசு மாறிடும் அப்புறம். நல்ல விவரமா தான் இருக்கிறேன். ஏய் என்னடா சொல்றாவா? அம்மா எப்படியோ பேசி கீசி சமாதானம் பண்ணி வச்சிருக்கிறேன். அவளுக்கு ஒரு 10,000 ரூபா கொடுத்துருங்க, சரியாயிருவா. 10,000 ரூபாயாடா? இதுக்கு நீ என்னன்னு கேட்டியாடா? அம்மா என்னமோ பண்ணிட்டு போறாமா, இல்லாட்டப்பறம் சாவி கூட அதை கொடு, குடும்ப பொறுப்பு கூடன்னு தேவையில்லாம ஏதாவது உளறிட்டு கிடப்பாமா. ஒரு 10,000 ரூபா தானே, கொடுத்து தொலைங்க. சரிடா சரி. 10,000 ரூபாய் இருந்தாலும் கொஞ்சம் ஜாஸ்தி தான்டா. சரி என்ன பண்றது? நான் உங்ககிட்டயே கொடுக்குறேன், நீ அவகிட்ட கொடுத்துரு. சரிம்மா, கொண்டு வாங்க, இப்பவே கொடுத்துட்றான். இல்லாட்டி இப்படியே இருப்பாவோ, நம்மளால வாக்க முடியல இதெல்லாம். அதுவும் சரிடா, இரு கொண்டு வரேன். என்னையா சொல்கிறாங்க உங்கள் அம்மா? சரி சரி, 10,000 ரூபா கொஞ்சம் ஜாஸ்தி தான் சொல்றாங்க, இருந்தாலும் கொண்டு வந்து தர்றானாங்கடி.